கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் புஸ்தகத்திலிருந்து தொடர் போதனைகளை போதித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த 9-10 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏன் ரோமர் புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும் என்றால், புதிய உடன்படிக்கையினுடைய ஆரம்பம் இந்த ரோமர் புஸ்தகம். புதிய உடன்படிக்கை என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏற்கனவே சபையில் அதை குறித்து பேசியிருக்கிறோம். அது ஒரு நபருக்கான உடன்படிக்கை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நம்மோடு செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் நம்மால் முறிக்கப்படுவதில்லை. காரணம், நாம் எந்த உடன்படிக்கையும் செய்யலை ஆண்டவர்கிட்ட, அவரே நம்மோடு செய்திருக்கிறார். மட்டுமல்ல, இது முறிந்து போக வேண்டும் என்றால் ஆண்டவர் தான் இதை முறிக்க வேண்டும். அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆகையினாலே புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு சில விசேஷித்த அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாம் எப்பயுமே பழைய உடன்படிக்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் அப்படியே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு பஸ்கா பண்டிகை, அதை நம்ம பழைய உடன்படிக்கையில் வாழ்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அனுசரிக்கணும். நியாயப்பிரமாணங்களை கண்டிப்பாக அனுசரிக்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் நமக்கு அது கொடுக்கப்படவில்லை. பஸ்கா பண்டிகை நாம் அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த பஸ்கா பண்டிகை அனுசரித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியாவதற்கு அடையாளமான ஒரு காரியம். அதனால் ஆட்டுக்குட்டின்ற ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்படும். அதை பார்க்கிற தேவதூதன் அந்த வீட்டிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அப்போ அவர்கள் இரத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். அதுதான் அங்கே ஆவிக்குரிய அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் மூலம், மாட்டினுடைய இரத்தத்தின் மூலம் என்ன செய்யப்பட்டார்கள்? விடுதலையாக்கப்பட்டார்கள். எல்லோரும் அந்த செங்கடலை கடந்து வரும்போது 2 பக்கமும் தண்ணீர் சூழ மதில் போல சூழ்ந்து நின்று கொண்டிருந்தது. அதன் வழியாக அவர் நடந்து சென்றார்கள். அதுதான் அவர்கள் எடுத்த ஞானஸ்தானம். அப்போ அந்த ஞானஸ்தானத்தின் வழியாகத்தான் அவர்கள் சென்றார்கள். அப்போ அது எல்லாமே அடையாளமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு அந்த அடையாளங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அப்போது இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே இரட்சிப்பை அடைவது எப்படி, இரட்சிப்பு என்றால் என்ன, இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தில் எவை அடங்கி இருக்கிறது, எதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். கடந்த சில வாரங்களாக நாம் அதையெல்லாம் போதித்து கொண்டு வருகிறோம். இருதயத்தில் பிதா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யணுமா? இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழுப்பி விட்டார் என்று விசுவாசிக்கணும். இது இருதயத்தில் நடக்கக்கூடிய காரியம். பின்பு இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடணும். இயேசுவே கர்த்தர்னா இயேசுவே கடவுள். கர்த்தர்னு வர்ற இடத்துலலாம் கடவுள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுதான் கடவுள் என்று ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணுமா? அறிக்கையிடணும். இதை ரெண்டையும் செஞ்சால் நான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போது ரட்சிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. எதில்? புதிய உடன்படிக்கையில். ஆனால் பழைய உடன்படிக்கையில் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கே ரட்சிப்புக்கு வேலை இல்லை. தற்காலிக, அதாவது பெர்மனண்ட்டாக ரட்சிக்கப்பட முடியாது. தற்காலிகமாக தப்பித்துக்கொள்ள முடியும் பலிகளை செலுத்துவதன் மூலமாக. பாவம் செஞ்சுட்டா கூற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலி, இன்னும் போஜன பலி, இந்த பலிகளை எல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவர்கள் செய்து வந்தால்
அந்தந்த காலகட்டத்தில் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எப்போ வருது அப்படின்னா, இந்த புதிய உடன்படிக்கையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். இந்த வாசிக்கப்பட்ட இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எப்படிப்பட்டது? இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் வேணும், வாயில் அறிக்கை செய்யணும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இந்த 9ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே என்ன செய்யணும்? அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது தான் என்ன சொல்கிறாரு? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறார். இப்போது 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படுமா? விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. இப்போ 10வது வசனத்தில் முதல்ல என்ன வருது? இருதயத்தில் விசுவாசிக்கிறது முதல்ல வருது, வாயில் அறிக்கை பண்ணுறது ரெண்டாவது வருது. இது 10வது வசனத்தில் எப்படி? ஆனால் 9வது வசனத்தில் வாயில் அறிக்கை செய்கிறது முதல்ல வருது, இருதயத்தில் விசுவாசிக்கிறது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு சாராருக்கு இது ஒரு குழப்பம். இதில் எதை முதல் செய்யணும், எது ரெண்டாவது வரும், எதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு குழப்பம். இப்போ இந்த 9வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது எதை காட்டுகிறது என்றால், ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டாண்டை அது காட்டுது. அதாவது நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. என்ன நடைமுறையை காட்டுது அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான் அப்படிங்கிறத, ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படிங்கிறத இன்னொரு மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவனுடைய வாயின் அறிக்கையை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அவன் இருதயத்தில் விசுவாசத்திற்கானா இல்லையான்றதை இன்னொரு மனிதன் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதுதான் 9வது வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே. அப்போ வாயினால் அறிக்கையிடுறது முதல்ல வருது, இருதயத்தில் விசுவாசிக்கிறது ரெண்டாவது வருதுன்னா என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய அறிக்கையை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இயேசு தாங்க தெய்வம், நான் நிறைய அதெல்லாம் பார்த்துட்டேங்க, கடைசியாக நான் வந்தது ஆண்டவர்கிட்ட தான், இயேசுக்கிட்ட தான் வந்தேன், அவர் தான் உண்மையான தெய்வம்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? அவன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவன் இருதயத்தை நம்ம நல்லா பார்க்க முடியாது. இப்போ 10வது வசனம் முதல்ல என்ன வருது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால், இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் உண்மையிலே அந்த மனுஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம். ஒரு மனிதனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம் வரணும்? இயேசு தான் ஆண்டவர், அவர் தான் கடவுள் அப்படின்னு முதல்ல இருதயத்தில் விசுவாசித்ததுக்கு அப்புறம்தான் அந்த மனுஷன் வாயை திறந்து சொல்லுவான், இயேசு தான் கடவுள்னு அறிக்கை பண்ணுவான். அப்போ அது 10வது வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் வேலை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. 9வது வசனம் சக மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பேசுகிறது. ஏன்னா முதல்ல அவனுடைய வாயின் அறிக்கையை வச்சு தான் சக மனுஷன் என்ன செய்ய முடியும்? அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்றதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் அறிக்கை முதல்ல வருது, இருதயத்தில் விசுவாசம் ரெண்டாவது வருது 9வது வசனத்தில். ஆனால் 10வது வசனத்தில் என்ன வருது? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் வேலை எப்படி உண்மையிலேயே நடக்கிறது என்றால், முதல்ல இருதயத்தில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம். ஆண்டவர் எத்தனையோ கடவுளை கும்பிட்டாச்சு, ஒன்றும் நடக்கலை, நம்ம இயேசுவையும் கும்பிட்டு பார்ப்போம், இந்த விஷயம் மாறிச்சுன்னா நம்ம அவர் என்ன செய்யலாம், அவர் தான் கடவுள்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்வான்? முதல்ல ஆண்டவர் பக்கம் திரும்புவான். அப்போ இருதயத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை வரும். அப்போ அவனுக்கு அந்த நம்பிக்கைக்கு ஏற்றார் போல், விசுவாசத்திற்கு ஏற்றார் போல் ஒரு அற்புதம் நடந்த உடனே அடுத்து என்ன கன்ஃபார்மாக சொல்லிடுவான்? இயேசு தான் தெய்வம், இயேசு தான் கர்த்தர் அப்படின்னு வாயில் அறிக்கை பண்ணுவான். அதுதான் 10வது வசனம். அல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 15 16 முதல் 18. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும்,
அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்க, ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்றார். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன சப்ஜெக்டை சொல்கிறார் அப்படின்னா, இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த சாப்பாட்டு விஷயங்கள், அதாவது நியாயப்பிரமாணங்களில் சொல்லப்பட்ட சில காரியங்கள், அது மட்டும் இல்லை ஓய்வு நாளில் இதை தான் செய்யணும் அது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பூரா கடைபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்போ சில சாப்பாட்டு விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி தர்க்கம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது, வாய்க்குள்ளே என்னென்ன போகுது, சாப்பாடு போகுது, தண்ணி போகுது இல்லையா, இதை தவிர வேறு எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. அப்போது வாய்க்குள்ளே போவது எல்லாம் என்ன செஞ்சிருது, ஆசன வழியாக கழிந்து போகும். இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் பெரிய தீட்டு அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது என்ன செஞ்சிருவ, சாப்பிட்டுட்டு நீ இது பண்ணி. ஏன்னா இவங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை ரெண்டாவது ஆக்குறது. இவங்க கான்செப்ட் அதுதான். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் கண்டனம் பண்ணுவார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விலக்கி வச்சுட்டு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை கண்டிக்கிறார். இதை தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டம் இதை தான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பாரம்பரியம்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறது பூரா என்னென்னா, இயேசுவை விலக்கி வச்சுருவாங்க. இயேசுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை, அவரை தவிர மற்ற எல்லாருக்கும் முக்கியத்துவம் உண்டு. எல்லாரையும் அவருக்கு ஈக்குவலாக உட்கார வச்சுருவாங்க. அவர் மூலியமாக அங்கே போகிறோம், இவர் மூலியமாக இங்கே போகிறோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வேதத்தில் சொல்லப்படாத எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க. ஏங்க அதை செய்றீங்கன்னு கேட்டால், இதெல்லாம் எங்கள் பாரம்பரியம்னுவாங்க. பாரம்பரியம் என்பது வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கணும், அதுதான் பாரம்பரியம். வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாதது கிறிஸ்தவம் அல்ல, அது வேற மதம். இப்போ இந்து மதத்தில் சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறாங்க, அதுக்கும் பைபிளில் இருக்க வசனத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது வேற மதம், அது கிறிஸ்தவம் அல்ல. அவங்க இந்து மதம், அவங்க இதில் அவங்க நூல்களில் என்ன சொல்லியிருக்கோ அதை அவங்க செய்கிறாங்க. அதை போல நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்படாத சடங்குகளை ஆண்டவரை ரெண்டாம் பட்சமாக ஆக்கிட்டு சொல்லப்படாத சடங்குகளை செய்யும்போது அது வேற மதமாகத்தான் நாம் கருத வேண்டியதாய் இருக்கிறது. அது கண்டிப்பாக கிறிஸ்தவம் அல்ல. ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவன். வசனம் அப்படி தான் சொல்லுது, கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் ஆகையினால் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். இயேசுனா யாரு? வார்த்தை. அந்த வார்த்தையான தேவனை பின்பற்றுகிறவன். அப்போ வார்த்தைனா எது? பைபிள். அப்போ வேதத்தை புதிய உடன்படிக்கையில் தேவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய தேவையில்லை என்று சொன்னாரோ அதை செய்கிறவனுக்கு பேர் தான் யாரு? கிறிஸ்தவனை தவிர கிறிஸ்தவ பேர் வச்ச எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. இதை திட்டமாய் நாம் என்ன செய்யணும், இதை சொல்லணும். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், 5 தலைமுறை 6 தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வந்திருக்கலாம். அதனாலே ஒரு மனிதன் ஒரு நாளும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. அது எந்த விதத்திலும் உதவி செய்யாது. நேத்திக்கு ரசிக்கப்பட்டிருப்பார் ஒருத்தர், அவர் ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் 4 தலைமுறை கிறிஸ்தவன் கொடுக்கலைன்னா, நேற்று ரசிக்கப்பட்டவர் இறந்தா பரலோகம் போவார், 4 தலைமுறை கிறிஸ்தவன் இறந்தவன் நரகம்தான் போவான். அப்போ இது ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது தெரியணும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எதுவுமே கிறிஸ்தவம் அல்ல. இப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். இப்போ வாயிலிருந்து புறப்பட்டு வர்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக அடிக்கோடிட்டு ஒன்று சொல்கிறாரு, இருதயத்திலேருந்து வர்றதுங்கிறார். இருதயத்திலேருந்து வாய் வழியாக வர்றது என்ன அப்படின்னா, நம்முடைய வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை. அப்போ அதுதான் என்ன செய்யுமா? மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்றால் வார்த்தை தான் தெய்வமானார், வார்த்தை மாம்சமாகி தான் இந்த பூமிக்கு வந்தார் என்பது உண்மை என்றால் அதுதான் சத்தியம். அப்படின்னா நாம் பேசுகிற வார்த்தைகளில் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அது யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னது ஆண்டவர்.
இப்போ ரோமர் 10வது அதிகாரத்தில் 9, 10 வசனத்தில் ஏன் சொன்னதையே திரும்ப 9வது வசனத்தில் சொன்னதையே மறுபடியும் 10வது வசனத்தில் சொல்கிறாரு அப்படின்னா, முதலாவது அதுக்கு அது எவ்வளோ முக்கியம் என்பதை காட்டுவதற்காக சொல்கிறார். ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத வலியுறுத்துறார். ஏன்னா அவங்க யாவே தேவன், பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்கிற கூட்டம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனம் ரொம்ப முக்கியன்றதை காட்டுறதுக்கு 9வது வசனத்தில் சொன்ன காரியத்தை 10வது வசனத்தையும் சொல்கிறாரு. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வருதுன்ட்டார். அதை வேறு வழியில் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவை நகட்டி வச்சுட்டு நீ ரட்சிப்பை பெற முடியாதுன்ட்டார். மூன்றாவது, இந்த ரட்சிப்பை நாம் பெறுவதற்கான மெத்தடு இதுதான். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில் அறிக்கையிடணும். இப்போ நமக்கு தெரியும், வசனம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அந்த மனிதன் இருக்கிறான். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தான் எப்படி இருக்கானோ அது மாதிரி தான் மற்றவர்கள் என்ன செய்வான், அதாவது நினைப்பான். உதாரணத்துக்கு இது மெயினாக எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு அப்படி நினைப்பானான்னு தெரியாது, ஆனால் கெட்ட விஷயம் தீமையான காரியத்துக்கு என்ன செய்வான், இவன் எப்படிலாம் திங்க் பண்ணுறானோ அது மாதிரி தான் அவனும் நடந்துக்கிறான் அப்படின்னு நினைப்பான். இது பொதுவாகவே மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியம். இது கெட்ட விஷயத்துக்கு பூரா அது நடக்குது. ஆனால் நல்ல விஷயத்துக்கு அப்படி நினச்சிட்டா பரவாயில்ல. நல்ல விஷயத்துக்கு அப்படி நினைக்கிறதே இல்லை. நான் மட்டும்தான் நல்லவே நினைப்பான், மற்ற பூரா கெட்டவே. என் அளவுக்குலாம் யாரும் பொறுமை கிடையாது, என் அளவுக்குலாம் யாரும் நல்லவன் கிடையாதுன்னு நினைப்பான். ஆனால் கெட்ட காரியங்களுக்கு என்ன செய்யறது, இவனுடைய மைண்ட் செட் எப்படியோ அப்படி தான் அவனும் யோசிக்கிறான், இவனுடைய மைண்ட் செட் எப்படி அப்படி தான் அவன் நடந்துக்கிறான். அதுதான் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அந்த மனிதனும் அப்படி தான். அப்போ இருதயத்தில் இருந்துதான் ஜீவ ஊற்று என்ன செய்தான், புறப்படுகிறது. அப்போ மனிதனுடைய பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. மனிதனுக்கு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அவனுடைய இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆகையினால தான் இருதயத்தை நன்மையினால் நிரப்பணும். இருதயத்தில் ஆண்டவரை நம்புகிற விசுவாசத்தினால என்ன செய்யணுமா, நிரப்பணும். விசுவாச வளரணும் அப்படின்னா வசனம் அதிகமாக என்ன செய்யணும், கேட்கணும். வாரத்தில் ஒரு நாள் கேட்டால் பிரயோஜனமே கிடையாது. அது அன்னைக்கு பிரயோஜனம், மீதி 6 நாள். அதை நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிறது உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லும்போது, ஒரு மனுஷனுக்கு நாம் டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். அப்போது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் நல்ல வகையாக எல்லாம் ஆக்கி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு வாரமாக சாப்பிடாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அதையும் போல் வகையாக வச்சு சாப்பிட்டா, இப்படியே ஒரு மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவன் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருப்பானா? கண்டிப்பாக இருக்க முடியாது. சீக்கிரமே என்ன ஆயிரும், உடம்பு மெலிஞ்சு ஆரோக்கியம் குன்றி நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிருவான். ஏன்? தினமும் எடுக்க வேண்டிய உணவை என்ன செய்யலை, எடுக்கவில்லை. அப்போ ஒரு மாம்ச சரீரத்திற்கு டெய்லி கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்கலைன்னா என்ன செய்யும், உங்களுடைய பலன் குன்றி போகும். அதே போல ஆவி மனிதனுக்கு உணவு எதுங்க, தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் டெய்லி கொடுக்கணும். டெய்லி நீங்கள் கொடுக்கத்தான் ஆவியான மனிதன் என்ன செய்வான், ஸ்ட்ரென்த்தாக மாறுவான், பலனோடு இருப்பான். ஆவியான மனிதன் பலனோடு இருந்தால் தான் உலகத்தின் சூழ்நிலையை, தீமையான சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலவானாக நீங்கள் இருக்க முடியும். அப்போ வசனத்தை அதிகமாக கேட்க என்ன ஆகுது, இருதயம் வசனத்தினால நிரம்புது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போது தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்யுது, வளர ஆரம்பிக்கிறது. இருதயத்தில் விசுவாசம் வளர்ந்தா இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வெளிப்படும். அப்போ வாயை திறந்தா விசுவாச வார்த்தை தான் வெளியே வரும்.
ஒரு நாளும் அவிசுவாச வார்த்தையோ சூழ்நிலையை பற்றி பேசுகிற வார்த்தைகளோ, அதுக்கு பேர் துர்ச்செய்தி இல்லையா? சூழ்நிலையை தாயா பேசுகிறேன், நடந்தது தானே பேசுகிறேன் அப்படின்றோம்ல, அதுதான் அதுக்கு பேர் பைபிள் சொல்லுது துர்ச்செய்தி. ஏன்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசணும். அதை விட்டுட்டு இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார். எதை? கானான் தேசத்தை. ஆனால் இவங்க பூரா என்ன செஞ்சாங்க? வேவு பார்க்க போன 10 பேர் என்ன பண்ணா? இல்லை அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப வலிமையானவர்கள், அவங்களாம் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கிறாங்க, தேசம் நல்லா தான் இருக்குது, பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், ஆனால் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ராட்சதர்களை போல இருக்கிறாங்க. எங்கள் கண்ணுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சசர்களை போல இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கண்ணுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். அவன் கண்ணில் நீ எப்படி போய் பார்த்த? அதாவது எதை சொன்னாலும் நியாயம் வேணும். அவன் எப்படி பார்க்குறான்றதை நீ எப்படி சொல்ல முடியும்? அவன் உன்ட்ட சொன்னானா? இல்லை. இவங்க போய் பேசலாம் முடியாது யார்கிட்டையும். பேசுனா அவங்க விசாரிப்பாங்க, யார் நீங்கள், எதுக்கு வந்தீங்க, ஏது வந்தீங்கன்னு. எல்லாம் வேவு பார்க்க போன கூட்டம். அப்போ சொல்கிறாங்க, அவர்கள் கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். பயம். இது நடக்காத அவங்க சொல்லிட்டாங்களா அப்படின்னா இல்லை, அது ஏற்கனவே அங்கிருந்த சூழ்நிலையை பேசுனாங்க. அதை ஆண்டவர் துர்ச்செய்தி என்று சொன்னார். அப்போ நம்மளும் ஒரு நாள் குடும்பத்தில் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நான் சூழ்நிலையை பேசுகிறேன், நடந்தது தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? துர்ச்செய்தியை பேசக்கூடாது. அப்போ இருதயத்தில் விசுவாசத்தை வைத்து அதை பேசும்போது, அதை வாயில் அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல. ரட்சிப்பு என்றால் இன்னொரு அர்த்தம் விடுதலை ஆக்கப்படுதல் இல்லையா? நம்ம ரட்சிப்புனா வெறும் ஆண்டவருக்குள்ளே வந்த அந்த இதை மட்டும் யோசிக்கிறோம், அது மட்டும் கிடையாது. விடுதலை ஆக்கப்படுதல் எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து. அப்போ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நடக்குது, ஒவ்வொரு நாளும் விடுதலை ஆக்கப்படுகிறோம். சில நேரம் குடும்ப சூழ்நிலை மோசமாக மாறும்போது அதிலேருந்து விடுதலை தேவைப்படும். அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் தேவன் அதிலிருந்து விடுதலையை தருகிறார். அப்போ அந்த விடுதலை என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கும். அப்போது இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசிக்கணும். ஏதோ நம்ம மனசில் புத்தியில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, இது இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றம். எது? ரட்சிப்பு. ஏன்னா மைண்டுனா மனது, இது புத்தி. இருதயம்னா இங்கே இருக்குது. அப்போ மனுஷனுக்கு இந்த ரட்சிப்பின் மூலம் எங்கே மாற்றம் நடக்குது அப்படின்னா, இருதயத்தில் மாற்றம் நடந்தால் தான் அவன் என்ன செய்வான்? ரசிக்கப்படுவானே தவிர, அறிவில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் கேள்வி கேட்பான், பதிலை வாங்குவான், ஆனால் என்ன செய்ய மாட்டான்? ரசிக்கப்பட மாட்டான், ஆண்டவரை நோக்கி வர மாட்டான். இப்போ ஏன் மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்? ஏன் மனிதன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்றால், முக்கியமான காரணம் என்னன்னா, இருதயத்தில் பாவம் இருக்கிறது. ஆகையினால தான் பரிசுத்தமான தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் நிராகரிக்கிறான், அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ரோமர் 1 அதிகாரம் 18 வசனம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷனுக்கு சத்தியம் புரியுது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன் பாவத்தினாலே அடக்கி வைக்கிறான் சத்தியத்தை. ஏன்னா அவனுக்கு சத்தியம் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா பாவம் பிடிச்சிருக்கனால. புரியுதுங்களா? ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்னா, பாவம் இருக்குது, பாவம் ரொம்ப பிடிச்சிருக்குது அவனுக்கு. ஆகையினாலே சத்தியம் சொல்லும் போது அவனுக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை, சத்தியத்தை புரியுது, ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். 21 வசனம், ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், அவர்தான் ஆண்டவர்னு தெரியுது, ஆனால் அவர்தான் ஆண்டவர் என்று அவரை மகிமைப்படுத்த மாட்டாங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, அவருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர்களுடைய சிந்தை எப்படி ஆகுதான்? வீணாகுது. வீணரானார்கள், சிந்தையிலே வீணரானார்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய இருதயம் இருளடைந்தது. என்ன மாதிரி இருதயம் அது?
உணர்வே இல்லாத இருதயம்ட்டார் ஆண்டவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அவர் தான் கடவுள்னு தெரிஞ்சும் அவரை மகிமைப்படுத்தாத, அவரை ஸ்தோத்தரிக்காத இருதயம் என்ன இருதயம்? உணர்வில்லாத இருதயம். அது இருள் அடைந்த இருதயம். அந்த இருதயத்தில் இருள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் புத்திக்கு புரியுது, அவர் தான் கடவுள்ன்றதெல்லாம் புரியுது. இப்படி சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசு தான் கடவுள்னு, ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இருதயத்தில் என்ன இல்லை? ஒளி இல்லை, இருள் இருக்குது, பாவம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்ய முடியல, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. பாவம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது. ஆகையினாலே ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளி விடுகிறான். 28வது வசனம், ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லை? மனது இல்லைங்கிறார். அதாவது தேவன் யாரு, உண்மையான கடவுள் யாரு, இயேசுதான் கடவுள்னா எப்படி அவர் தான் கடவுள் சொல்ல முடியும்? இத்தனை பேரை சொல்கிறாங்களே, அவர் தான் உண்மையான கடவுள் எப்படி? இந்த மாதிரி அவரை தேடுகிற உணர்வு, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு யாருக்கு இல்லை? மனசு இல்லை. அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? சத்தியம் புரிஞ்சாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படியவும் விடாது. மாம்ச சிந்தை அப்படின்னா என்ன? எல்லாரும் மாம்சத்தில் தான் இருக்கோம், மாம்ச உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ மாம்ச சிந்தைனா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமான சிந்தை மாம்ச சிந்தை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. ஆண்டவர் எதை செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யணும், எதை செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யக்கூடாது. இவ்வளோதான். இப்போ ஆண்டவர் செய்யணும்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அதை சரியாக செய்யாமல் இருக்கிறது. காணிக்க தசவம் பாத்திர உண்மையாக இருங்கன்னு சொல்கிறாரு, அதை செய்யாமல் இருக்கிறது. இப்போ செய்யின்னு சொன்னது என்ன செய்கிறதில்ல. அடுத்து செய்யக்கூடாதுன்னு சொன்னது என்ன செய்கிறது? போய் செய்கிறது. அதுதான் மாம்ச சிந்தை. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. ஆவி தான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இருக்கிறது. அப்போ ரட்சிப்பு எங்கே நடக்குது? சரீரத்தில் இல்லை, ஆவியில் நடக்குது. உங்கள் பேர் உங்கள் ஆவிக்கு கொடுத்த பேர். உங்கள் ஆவி சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த சரீரத்துக்கு பேர் பணம். அப்போ உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா யாரை சொல்லி கூப்பிட்றாங்க? உங்கள் உடம்பை பார்த்து கூப்பிடலை, உடம்பு அவங்க கண்ணுக்கு தெரியுது, எதை தான் கூப்பிட்றாங்க? உங்கள் ஆவியை தான் கூப்பிட்றாங்க. அப்போ ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறது. அப்போ ஆவி தான் ரட்சிக்கப்படுது. இப்போ நம்முடைய ஆவி பிதாவுக்கு பிரியமான காரியத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை தான் செய்ய சொல்லும். ஆனால் மாம்சம் இன்னும் ரட்சிக்கப்படலை. மாம்சம் என்ன பண்ணும்? ஆவிக்கு விரோதமாக வேலை செய்யும். அதனால தான் சொல்கிறாரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. 8வது வசனம் வாசிங்க. அதிலே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்ய மாட்டாங்க. செய்யின்னு சொன்னதை செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது செய்வாங்க. இப்போ விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாதுன்னு பைபிளில் எல்லா இடத்துலையும் வருது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி செய்கிறாங்களா இல்லையா? ஏன்? மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை கிடையாது. அவங்க செய்கிற அந்த வழிபாட்டுக்கு 1000 விளக்கம் சொல்லுவாங்க, 1000 காரணம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் சிலை வழிபாடு தான். இல்லைங்க, புதிய உடன்படிக்கையில் அது பொருளாசைன்னு சொல்லியிருக்கு, அதுவும் தான். ஏன்னா சிலை வழிபாடுன்றது ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிட்டார். இப்போது
பொருளாசைன்ற ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா, ஆண்டவருக்கு நிகரா நீங்கள் சிலையை வச்சாலும் சரி, பொருளை வச்சாலும் சரி, தங்கத்தை வச்சாலும் சரி, உங்கள் பிஸ்னஸை வச்சாலும் சரி, உங்கள் பிள்ளையை வச்சாலும் சரி, உங்கள் பெற்றோர்களை வச்சாலும் சரி, அது அத்தனையும் விக்கிரக வழிபாடு. அதை சொல்கிறது தான் அவர் சொன்னார். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் பக்தி வைராக்கியம்ன்றது குருட்டுத்தனமாக இல்லை, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? தேவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி நிற்கணும். அல்லேலூயா. அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. இதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா முதலாவது அவர் அன்பு செலுத்தணும், ரெண்டாவது தான் சகோதரனை மற்றவனை என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். என் சகோதரனை பிரியப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சீங்கன்னா அது தவறு. அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி தவறு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான்? முதலிடம் எப்பயுமே யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். அதனால தான் அது சரியாக படிக்கணும். ஆண்டவர் தாயா சொன்னார் சகோதரனை நேசிக்கணும். ஆமாம், ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் முதல்ல யாரை நேசிக்கணும்னாரு? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் முதல்ல கொடுத்துட்டு ரெண்டாவது தான் யார்? சக மனுஷன். சகோதரன்னா நிறைய பேர் நினைக்க கூட பிறந்த சகோதரன் மட்டும் நினைக்கிறாங்க. கிடையாது. சகோதரன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது ஆவிக்குரியவர்களை. ஆவிக்குரியவர்களை தான் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே. அதாவது ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள் ஒரே இனம், அவர்களை சொல்லும்போது குறிப்பிடும்போது சகோதரர்கள் அப்படின்பார். அப்போ ஒரே இனத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே யார் தான்? கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது. அதில் தான் அடிக்கடி சொல்லுவேன், மாம்ச பிரகாரமாக கூட பிறந்தவங்கன்னா நீங்கள் என்றைக்கு மறுபிறப்பை அடைந்தீர்களோ, ஞானஸ்தானத்தை எடுத்தீர்களோ, நீங்கள் என்றைக்கு ஆவிக்குரியவர்களாய் மாறினீர்களோ, உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆவிக்குரிய குடும்பமாக தான் இருக்கணும். ரெண்டாவது தான் மாம்ச குடும்பம். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கும்போது மாம்சத்தின் குடும்பம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் மாறினீர்களோ அப்போது ஆவிக்குரிய குடும்பம், அதாவது சபை, அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் எது? மாம்ச குடும்பம். இந்த ஹயரார்க்கி புரியணும். இந்த படிநிலைகள் புரிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை எளிது இல்லையா? அப்படி இருந்தால் அவங்க ஏதாவது கோச்சுக்குருவாங்க, கோய்க்க தான் செய்வாங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, சமாதானத்தை உண்டு பண்ண அல்ல பட்டயத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னாரா இல்லையா? எதுக்கு சொன்னார்? இதுக்கு தான் சொன்னார். ரசிக்கப்பட்டு வந்தோம்னா, குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட்டு வந்தீங்கன்னா உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரசிக்கப்படாதவங்க இல்லாத காரணத்தை சொல்லி உங்களை வெறுப்பாங்க, ஒதுக்குவாங்க. எப்படி நடந்துச்சு? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம பேசாமல் இந்த சபைக்கு வராமல் நம்மளும் நம்மதிலே இருந்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஆமாம், வராது. மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் சமாதானத்தின் தேவன்னு சொல்கிறோம். அவர் ஏன் இங்கே பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறார் அப்படின்னா, அவர் உண்டாக்கலை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரசிக்கப்பட்டீங்கன்னா ரசிக்கப்படாதவன் உங்களை வெறுப்பான். அது உங்கள் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, உங்களை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மற்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை பின்னுக்கு இழுப்பாங்க, உங்களை விரோதிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வைக்கிற விசேஷத்தில் நம்ம முதல் ஆளாக நிற்போம். ஞாயிற்றுக்கிழமை ரசிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வான்? சர்ச்சுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து போவோம். அதில் அவன் கோச்சுக்குருவான், பேச மாட்டான். அப்போ நமக்கு என்ன தோணுன்னு ஆட்டோமேட்டிக்காக, சே நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு சமாதானம் இல்லையே. தேவன் அந்த சமாதானத்தை சொல்லவில்லை. முதல்ல இப்போ நீங்கள் செஞ்சது கரெக்டாக தப்பானா நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. ஏன்னா முதல்ல யார் அன்பு கூர்ந்தீங்க? ஆண்டவரே அன்பு கூர்ந்தீங்க. அதனால தான் சர்ச்சுக்கு வந்தீங்க. சர்ச்சு முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க? அடுத்து உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் யார் அன்பு கூறுறீங்க? உங்கள் உறவினர்களை, உங்கள் சொந்த பந்தத்தை, உங்கள் கூட பிறந்தவங்கள அன்பு கூறுறீங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த 2 கட்டளைகள் சரியாக செய்கிறோமா? இதனால் யார் கோச்சுக்கிட்டாலும் கவலை கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே இருதயத்தை மாற்றுகிறவர். அவனுக்கு இப்போ புரியாது. 4 வருஷம் கழிச்சு அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருக்கோம், அவன் சொல்லும் போதே தயங்கி சொல்லுவான். நீங்கள் இதில் சரியாக இருந்தீங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம்ப்பா, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அன்றைக்கி தான் எல்லோரும் வர்ற நாள்,
நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு கூட வாங்க, இந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வரும், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா. அல்லேலூயா. எங்களுக்கு வந்து வைக்கிறவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேறு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம்லாம் கிடையாது. முதல்ல ஆராதனை, முதல்ல ஆண்டவர், அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த காரியமாக இருந்தாலும். அப்போ எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து பத்திரிக்கை வச்சா வேறு வழி இல்லாமல் வச்சுட்டோம். அன்றைக்கி தான் எல்லாருக்கும் லீவு அப்படின்லாம் விளக்கம்லாம் சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருக்கோம், நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க வாங்கன்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து எப்போ வந்து எப்படி வந்துச்சு? அது அவர்களை பிரியப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது. கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா ஆண்டவர் அவங்க வாயிலேருந்து அதே வார்த்தையை வர வைப்பார். அப்போ யாருக்கு சாட்சியாக நிற்கணும்? ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 14வது அதிகாரம், சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன்னா அறிவில்லாதவன் அர்த்தம். மதிகேடன் என்ன செய்யறானா? தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். வெளியில சொல்றான்னு சொல்லலை. சிலர் வெளியே சொல்றான், சிலர் என்ன செய்யறான், பலர் என்னதான் பண்றான், இருதயத்தை சொல்லிக்கிறான். கடவுள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு அவன் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கிறான். ஏன் இருதயத்துக்குள்ளே சொல்லிக்கிறான்னா இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்குது. பார்த்தா நம்ம சொல்லிகிட்டே வர்றோம், இருதயத்தில் தான் பாவம் இருக்குது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன்னு புரிஞ்சாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு காரணம் இருதயத்தில் பாவம் இருக்குது, இருதயத்தில் பிரச்சனை இருக்குது. ஆகையால தான் தான் இருதயத்தில் சொல்கிறான் தேவன் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். இருதயம் பாவத்தை விரும்புது. ஆகையினாலே தேவன் இல்லை என்கிற முடிவுக்கு மனுஷன் வர்றான். இயேசு வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு பாருங்க, தேவன் இல்லை என்று மதிகேடன். அது ஏதோ இன்னைக்கு வந்த கொள்கை இல்லை. ஆண்டவர் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்செல்லாம் இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்க, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். இருதயத்தின் நினைவுகள்னு மட்டும் சொல்லிவிடலை, அந்த நினைவு தோன்றும் போதே, அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே அது என்ன மாதிரியான நினைவாக இருக்கான்? பொல்லாத நினைவாக தான் இருக்கான். இதை கர்த்தர் கண்டார்னு போட்டிருக்கு. ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் நம்மளை பார்க்கும்போது முகத்தையோ கைகாலையோ பார்க்கறது இல்லை. அவர் எதை பார்க்குறாரு? நம்ம இருதயத்தை. அல்லது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இருதயம் பூரா அழுக்காக இருக்குது பிரதர், அப்படியே கலட்டி கழுவி அப்படி உள்ளே வச்சிடலாமா? வைக்க முடியாது. எப்படி கழுவணும்? இப்போ சின்ன பாத்திரம் அழுக்காக இருக்குது, வீட்டில் என்ன செய்வோம்? பைப்பு தண்ணியை திறந்து விட்டு வேகமாக உள்ள தண்ணியை விட்டு நல்லா கழுவி கவுத்தி அப்படிலாம் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பெரிய அண்டா இருக்குது, இவ்வளோ பெரிய அண்டா, தூக்கம்லாம் முடியாது. இந்த ரூம் சைஸுக்கு ஒரு பெரிய ஒரு அண்டா மாதிரி இருக்குது, உள்ளே ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. எப்படி கழுவுறது? இதுக்கு என்ன செய்யணும்? தண்ணியை ஃபோர்ஸாக என்ன செய்யணும்? உள்ளே அடிக்கணும். உள்ளே அடித்து அந்த அண்டா ஃபுல்லாக நிரம்பணும். நிரம்பினதுக்கப்புறம் அது வலியணும். நிரம்பி என்ன செய்யணும்? வலியணும். அப்போ என்ன ஆகும்? அடியில் இருக்க அந்த கசடு, குப்பை, தூசி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மேலே வந்து அப்படியே வலிஞ்சு ஓடும். வலிய மறுபடியும் என்ன செய்யணும்? ஊற்றிக்கிட்டே இருக்கணும், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அதை பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியை உடைய அந்த அண்டாவாக மாறி. ஏன்னா அதை அப்படி தூக்கி நம்ம கவுத்த முடியாது. அதே போல தான் இருதயத்தை வசனம் என்கிற ஜீவ தண்ணீர்னால் என்ன செய்யணும்? உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ள குப்பை, தூசி, அழுக்கு, பாவம் எல்லாமே இருக்கும். இதை போட 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 என்ன ஆகுது? அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இருதயம் முழுக்க தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும். இருதயம் சுத்தமாக இருக்கும். இப்போ தேவனை என்ன செய்ய முடியும்? நாம் தரிசிக்க முடியும். இந்த இருதயத்தின் நிறைவினால் வாயும் எதை தான் பேசும்? இப்போ தேவனுடைய வசனத்தை தான் பேச ஆரம்பிக்கும்.
அதனால தான் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டார். அப்போ பாவம் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. பொல்லாத நினைவுகள் எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. அப்போது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தை முதல்ல சரிப்படுத்து. இருதயத்தில் ஆண்டவர் மீதான விசுவாசத்தை என்ன செய்ய? அதிகரி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது இருதயத்தில் ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசம் குறையுமா கூடுமா? பிரச்சனை போராட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, வியாதி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இருதயத்தில் விசுவாசம் ஜாஸ்தி ஆகுமா குறையுமா? குறைஞ்சும். அப்போ விசுவாசம் கூடலாம் குறையலாம். ஆனால் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே என்ன செய்யக்கூடாது? விட்டுற கூடாது. உடனே அதை என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதுதான் தேவனுடைய வசனத்தை தொடர்ச்சியாக கேட்கிறது. நல்ல பிரசங்கத்தை தொடர்ந்து என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. யோவான் எழுதும்போது சொல்றாரு, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். இப்போ இவர் யாரை சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்தார். ஆனால் மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், அவனுடைய செயல்புறம் எப்படி இருக்குது? பொல்லாத செயலாக இருக்கிறதுனால மனிதன் இந்த ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறானா? இருளை விரும்புகிறான், பாவத்தை தான் விரும்புகிறான். அதுவே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குதுங்கிறார். அப்போ இருதயம் இருள் என்கிற பாவத்தை விரும்புகிறது. அப்போ அதை டீல் பண்ணணும் அப்படின்னா இருதயத்தில் விசுவாசம் வளரணும். பாவம் போகணும்னா கையை விட்டு எடுத்துட முடியாது. அப்போ இருதயத்தை சுத்தப்படுத்துறது எப்படி? வசனத்தை அதிகமாக என்ன செய்யணும்? கேட்கணும். அதை வாயில் அறிக்கையிடணும். நீங்கள் வாயில் அறிக்கையிடுறதை உங்கள் காது கேட்கணும். உங்கள் காது வழியாக மறுபடியும் இருதயத்துக்குள்ளே போகணும். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் மனப்பாட வசனம் சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா காரணம் தான். மனப்பாடம் அது படிச்சிடும். பின் நாட்களிலே அது அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பாருங்க, சிலுவையை பற்றின உபதேசம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக. அவர் கல்வாரி சிலுவையிலே அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதுதான், எழுந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். இது கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பைத்தியமான காரியமாக தோன்றுது. நான் பாவத்தில் தான் இருப்பேன், இதெல்லாம் கட்டுக்கதை, அந்த மாதிரி ஆள் சொல்கிறது பூரா இதை கட்டுக்கதைன்றான். அவனுக்கு இது பைத்தியமாக தெரியுது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, அடுத்த விடுதலை ஆக்கப்படணும், நான் பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும், நான் நல்ல மனுஷனாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதனுக்கு இது தேவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு பலனை போன்றது இந்த சுவிசேஷம். ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவ்வளவு நாள் அவனுக்கு ஒரு காரியம், ஒரு பாவம் ரொம்ப பிடிச்சி அதை செஞ்சுட்டு இருப்பான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாவம் இவனுக்கு பிடிக்காமலே போயிடும். இவன் பர்பஸால நினைக்க மாட்டான், அதை நம்ம செய்யக்கூடாது, அப்படி செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல் மிஞ்சி போனால் 1 வாரம் இல்லை 1 மாதம் இல்லை 1 வருஷம், அதுக்கு மேலே முடியாது. இங்கே செல்ஃப் கண்ட்ரோலை பற்றியே பேசலை, காட்ஸ் கண்ட்ரோலை பற்றி பேசுகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே தேவ பலன் நமக்குள்ளே வரும். அது என்ன செய்யும்னா, இது வரைக்கும் பிடிச்சி செஞ்ச பாவத்தை இப்போ செய்ய விடாது, அதன் பக்கமே திரும்ப மாட்டோம். அதனால தான் சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. அதனால தான் அறிவு நிறையா இருக்கலாம். அறிவு நிறையா இருக்கிறதுனால ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. விஷயம் என்னென்னா, இருதயத்தில் பாவம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இருதயத்தில் என்ன இருக்குது? பாவம் இருக்கிறதுனால தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ நிறைய நம்ம கிறிஸ்தவர்களே பாருங்கள்,
பாரம்பரியம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது கேட்பாங்க, கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வருவாங்களான்னா நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே செய்து வருகிற சடங்காச்சாரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் என்னமோ அவங்களுக்கு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சபைக்கு வந்துட்டு அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்போ அவங்க சர்ச்சுக்கு வராதுக்கு காரணம் என்ன? நாம் சொன்ன சத்தியம் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சா? இல்லை, சத்தியம்லாம் புரியுது. ஆனால் பாவத்தின் மீது ஈர்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்யறதில்ல, சத்தியத்தின் பக்கம் வர்றதில்லை, சபையின் பக்கம் வர்றதில்லை. நாங்கள் அங்கே போகிறதும் சர்ச்சு தானே, அதனால் நாங்கள் அங்கே போய்க்கிறோன்னு வாங்க. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். போதும். ஜென்ம சுபாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்ன, இந்த மாதிரி தான். எங்கள் தலைமுறையில் நாங்கள் 5 தலைமுறையை இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோயிலில் எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இந்த காரியமெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ம சுவாபத்தில் இருப்பான். அவனுக்கு பைபிளில் வசனத்தை கேளுங்களேன்னு தெரியாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கிறிஸ்தவத்தில் இருக்க ஒரு பிரிவினர் பைபிளை கரெக்டாக நிதானமாக படித்தாங்கன்னா பாதி பேர் அங்கேருந்து வெளியே வந்துடுவான். பைபிளை டெய்லி ஒழுங்காக உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இது விளங்காத காரியங்கள் எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அதை ரெகுலராக சரியாக படித்தாங்கன்னா பாதி பேர் யாருமே சொல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. மீதி பேர் எதுக்காக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல படிப்பு, அப்புறம் வேலை, 3வது கல்ற. இது 3க்காக. இது 3 அங்கே இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணட்டும். எல்லா ஊர்லேயும் இனிமேல் இந்த 3மே இந்த நம்ம சபையில் கிடையாது, நம்ம சர்ச்சில் கிடையாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணட்டும். எத்தனை பேர் அங்கே உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு பார்ப்போம். இதைத்தான் மற்றவங்க சொல்கிறான், இவங்க அதையும் இதையும் காமிச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. நம்மெல்லாம் ஒன்றுமே கொடுக்குறதில்ல, வந்தால் நீங்கள் தான் கொடுக்கணும். இங்கே ரொம்ப போனால் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சஸில் கல்ற தோட்டம் மட்டும் இருக்கும், அதை வேணால் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருப்போம். நம்ம படிப்பு ஒன்றும் கொடுக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. வளர்ந்தால் கண்டிப்பாக செய்ய போகிறோம். படிப்பு கொடுக்கல, இல்லை வேலை வாய்ப்போ அதெல்லாம் நம்ம செய்யலை. ஆனால் ஜனங்க ஏன் வர்றாங்க? நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஜென்ம சுவாபமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாய் தோன்றும். எபேசியர் 4வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். 4. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்காதிருக்கிறார்கள். பாருங்க என்ன சொல்றாரு. புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது யாரை குறிப்பிடுகிறார் என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்தான் இரட்சகர், அவர்தான் ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளாதவர்களை என்ன செய்கிறார்? குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். அது மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. அவங்க எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி டேக்கா விட்டுட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரம்னா இருளாயிடுச்சு, புத்தியே இருளாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கிறார். ஏன்னா வசனம் தான் ஜீவன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா புத்தி இருளா இருக்கு.
இருதயம் கடினமாக இருக்குது. ஆகையினால என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். மட்டுமல்ல, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை என்ன செய்கிறாங்களாம். காம விகாரத்திற்கு அப்போ அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆகையினால என்ன செய்கிறாங்க, எல்லா அசுத்தங்களையும் ஆவலோடு என்ன செய்கிறாங்களாம், நடப்பிக்கிறார்கள். தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் சொல்றாரு. சகல அசுத்தங்களையும் அவங்க நடத்துகிறாங்க. ஏன்னா வசனத்தை படித்து அதை புரிஞ்சிருந்தா அவங்க அதை செய்ய மாட்டாங்க இல்லையா. ஏன்னா இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா குலதெய்வம்னு சொல்கிறது என்னென்னா, நம்முடைய சந்ததியில் முன்னோர்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவர் என்ன செய்கிறது வச்சு வழிபடுறது, அவர் பேரை சொல்லி அவரை வச்சு வழிபடுறது. இதுதான் குலதெய்வத்தினுடைய கான்செப்ட். இது மற்ற இந்து மதத்துல எல்லாம் அது இருக்குது. இது கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, இதையும் செய்கிறாங்க, குலதெய்வ வழிபாடுன்னு செய்கிறாங்க. இது வசனத்தின்படி சரியா தவறு. அப்போ ஏன் செய்கிறாங்க, புத்தியில் இருள், புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். அடுத்து இருதயம் எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது. வசனத்தை படித்தாலும் புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை, உணர்வில்லை. ஆகையினாலே தேவனுக்கு பிடிக்காத சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிறாங்களாம். ரொம்ப ஈகராக ஓடுவான். சர்ச்சில் போய் உட்கார சொல்லுங்க, உட்கார மாட்டான். ஆனால் அந்த குலதெய்வம் கோயில் இருந்து அங்கே இருக்குது, இங்கே போகணும், அங்கே போகணும்னா வேக வேகமாக கிளம்பி போவான். என் நேரமானாலும் கிளம்பி போகும். ஏன், புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், உணர்வில்லாத இருதயம், இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். அப்போ இருதயம் பொல்லாப்பை செய்ய விரும்புகிறது, இருதயம் பாவத்தை விரும்புகிறது. ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் ஆண்டவரை விசுவாசிப்பது மிக மிக அவசியம். விசுவாசம் ஏன் இந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா காரணம் தான். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்கள் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எப்போ வேணால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமாக இருக்கவே முடியாது. ஆண்டவரை இருதயத்தில் விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். இயேசுவே கடவுள் என்பதை வாயில் என்ன செய்யணும், அறிக்கையிடும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இதில் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்ன வருகிறோம். பிதாவே, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆழங்களையும் மகத்தோடு எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து இப்படி ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. பூமியிலே மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தாவை கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.